வணக்கம் நண்பர்களே, மாடுலர் கிச்சன் வீட்டிற்கு தேவையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கார், வீடு இது எல்லாமே அசட்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எல்லாமே ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான டிப்ரிஷியேட்டிங் அசட்டில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் வராது. ஒரு கார் மூலமாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக போய் சேர முடியும். மற்றபடி அந்த கார் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இருக்காது. நீங்கள் தான் அந்த காருக்கு பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக போய் சேர முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் தான். பட் அந்த பெனிஃபிட்டால் நமக்கு ஏதாவது வருமானம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி காருக்கு பெட்ரோல் போடணும். ஸோ இதே மாதிரி தான் மாடுலர் கிச்சனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்கான பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அது ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட் கிடையாது. முழுக்க அது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் டிப்ரிஷியேட்டிங் அசட்டாக இருந்தாலும் நாம் அதை தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் மாடுலர் கிச்சன் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்து மாடுலர் கிச்சன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரா பூம்புகார பூத பாண்டியா, நான் என்ன பேசுறேன்டா. மெர்லாக் கிச்சன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கிளம்பு.